இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல அந்த காலை வேளையில எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். காலை வேளையில கூட இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும் கூட யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, தொடர்ந்து வாசிப்போம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஒரு விஷயம் தலைகளை தாழ் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் கூடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த காலை வேளையில எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் அது ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவதே இல்லை தகப்பனே. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில ஏசப்பா எங்களுக்கு தேவையான சகலம் இருக்கிறது தகப்பனே. அதற்காக நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் கேட்கிறதான வார்த்தைகள் எங்களுக்குள்ள செயல்படுவதாக நீரே இடைபடுவீராக, நீரே பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். யாத்ரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அப்ப இதற்கு முன்னாடி ஒரு ஆண்டவரின் நாமங்களை குறித்ததான காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்திருக்கிறோம். போன ஆண்டுல எல்ஷடாய் என்கிற நாமம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு எப்படி தேவன் சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறார் என்று நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த வருடம் ஆரம்பத்துல முதல் ஜனவரி மாதத்துல யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா, கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். அது இந்நாள் வரைக்கும் அது பார்த்து கொள்ளப்படுகிறது என்று நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யெகோவா நிசி, என் தேவனே என் வெற்றி கொடி. அல்லேலூயா. இயேசுவே என் வெற்றி கொடி. ஆமென். நீங்க ஆங்கில வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, Moses built an altar and called it, the Lord is my banner. Hallelujah. தேவனே எனக்கு ஜெயக்கொடி, தேவனே எனக்கு வெற்றி கொடி. அல்லேலூயா. ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் அவ்வாறு பெயர் வைத்தான். அவன் ஏன் இந்த தேவனுடைய நாமங்களை, ஆண்டோடைய நாமங்களை, யெகோவா நாமங்களை அதிகமாய் தியானிக்க வேண்டும்? அதுல பாருங்க, அதுலதான் நமக்கு சகலமும் இருக்கிறது. அவருடைய நாமத்துலதான் நமக்கு சுகம், அவருடைய நாமத்துலதான் நமக்கு விடுதலை, அவர் நாமத்துலதான் நமக்கு வெற்றி, அவர் நாமத்தினாலதான் நமக்கு சகலமும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை நீங்க உங்க ஜபங்களிலோ உங்க காரியங்களிலோ நீங்க பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதங்கள் என்ன ஆகும்? அந்த ஜபமே பரலோகத்துக்கு போகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம ஜபங்களை எதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யெகோவா நிசி என்றால் என்ன? யெகோவா தேவன், நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறதான தேவன் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார், எவ்வாறு நம்முடைய தேசத்துல கிரியை செய்வார், எவ்வாறு நம்முடைய குடும்பங்கள்ல கிரியை செய்வார், இந்த யெகோவா நிசி என்னென்னலாம் அவரால் செய்ய முடியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தார் என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதுல பாருங்க, இந்த 17ஆம் அதிகாரத்துல
8ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இதுல பாருங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக யார் வருகிறா? இஸ்ரேலுக்கு விரோதமாக யார் எழும்பி வருகிறா? அமலேக்கியர்கள். யார் இந்த அமலேக்கியர்கள்? யார் இந்த அமலேக்கியர்கள்? இந்த அமலேக்கு யாரு என்று பார்க்கும்போது, ஆதியாமத்தின் எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, நீங்க 16ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா அது ஒரு பெரிய சந்ததியாகவே இருக்கிறது. அதே அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இந்த எலிப்பாசுடைய சந்ததியா, அதாவது ஏசாவுடைய சந்ததியார் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த அமலேக்கு என்றால் என்ன? அமலேக்கு எங்கெல்ல தாக்குகள்ல, மலைகள்ல, குன்றுகள்ல சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் 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 அவனுக்கு இவன் பிறப்பை குறித்து இந்த 36ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், ஆதியாகமம் 36ல. ஆனால் நீங்க இதற்கு முன்னாடி ஆதியாகமம் 14 அவன் பெயர் குறிக்கப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் ராஜாவின் 14:7. யாராவது ஒருத்தர் வாசிங்க. 14 அதிகாரத்திலே அமலேக்கு என்ன பண்ணப்படுகிறான்? வந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் நீங்க என்ன, தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழுப்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே. முதலாவது தோன்றினதான தேசங்கள் அமலேக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு தேசமாக இருக்கிறதை வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுது. ஏசாவுடைய பேரன். ஆமென். ஏசாவுடைய பேரன் தான் இந்த அமலேக்கு. அப்ப பாருங்க, இந்த அமலேக்கு என்ன பண்ணுகிறான்? யாருக்கு விரோதமாக? அல்லேலூயா. அப்ப 2 சகோதரர்கள், அவங்களுடைய சந்ததி பெருக்கம் உண்டாகிறது. அப்படி பெருக்கம் உண்டாகும் போது ஒரு சந்ததி இஸ்ரவேலாய் மாறுகிறது, ஒரு சந்ததி எப்படி போகிறது? அமலேக்காய் போகிறது. அப்ப அந்த அமலேக்கு என்ன பண்ணுகிறது? இஸ்ரவேலை வனாந்திரத்திலே வந்து தாக்குகிறதை, யுத்தம் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரேலுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது அவங்களுக்கு யுத்தம் செய்ய முன்வந்த முதல் நாடு, அதாவது முதல் சந்ததின்னு சொல்லப்பட இந்த அமலேக்கியர்கள் தான் முதலாவது வந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த அமலேக்கு, நான் சொன்ன நாடோடியாய் சுத்தக்கூடியவன், பாலைவனங்களிலும் மேடுகளிலும் பள்ளங்களிலும் நாடோடியாய் அவன் சுத்தக்கூடியவன். செயின்ட் அகஸ்டின் என்று ஒரு நபர் இருந்தார். அவர் என்ன சொல்லுகிறார்னா அப்படின்னா, அமலேக்கு எதை குறிக்கிறது அப்படின்னா, சிட்டி ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் ராஜ்யத்தை அது குறிக்கிறது. இஸ்ரேல் என்றால் அது தேவனின் ராஜ்யத்தை குறிக்கிறது. அமலேக்கு சாத்தானின் கூடாரத்தை குறிக்கிறது. இஸ்ரேல் பரிசுத்த தேவரின் நகரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப
ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். ரெண்டு சகோதரர்கள் மூலமாய் வருகிறதான சந்ததி, அந்த சந்ததி ஒவ்வொன்றுக்கு ஒன்று முரண்டாய், ஒன்று பரிசுத்தமாய் இருக்கிற சந்ததியா இருக்கிறது, ஒன்று அசுத்தமாய் இருக்கிற சந்ததியா, ஒன்னொன்று தேவனின் சந்ததியா இருக்கிறது, இன்னொன்று எப்படி இருக்கிறது, உலகத்தின் சந்ததியா இருக்கிறது. அப்ப இந்த அமலேக்கு முற்றிலுமாய் தீங்கு நிறைந்த சாத்தானுடைய ஒரு சந்ததியா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எபிரேய மொழியில அமலேக்கு என்றால் அந்த முதல் எழுத்து ஏவை விட்டுட்டு மலேக்கு என்றால் வெட்டுவது என்ற அர்த்தம், துண்டாய் வெட்டுவது என்ற அர்த்தம் மலேக்கு என்றால். அந்த முதல் எழுத்து, அதாவது எபிரேய மொழியில முதல் எழுத்து ஆயின், அதாவது ஆலஃப், அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயின் வரும். அப்படின்னா கண் என்ற அர்த்தம். அமலேக்கு என்றால் கண்ணை வெட்டுவது என்று பொருள் வரும். அந்த பொருளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, it denotes spiritual blindness, ஒரு ஆவிக்குரிய குருட்டத்தை, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை உண்டாக்கக்கூடியது இந்த அமலேக். இந்த அமலேக்கிய இந்த வல்லமை, இந்த அமலேக்கிய ஆவி என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. What does the spirit of the Amalek does in a spiritual life? இந்த அமலேக்கிய ஆவி ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செய்யும்? இந்த அமலேக்கினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே it causes spiritual blindness, ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை, ஒரு மனிதன் எழும்ப விடாமல், ஒரு மனிதனை அவனை குருட்டாட்டத்தில், அவனை கண்களை குருடாக்கி அவனை பரிசுத்தத்தில் எழும்ப விடாமல் செய்யக்கூடியதான ஒரு காரியம். யோசிப்பீங்க, யெகோவா நிசி என்று சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் ஒத்துமையாய் வந்து சேரும் பாருங்க. முதலாவது இந்த அமலேக்கு என்ன பண்ணுகிறான், இஸ்ரவேலை வந்து பாலைவனத்துல, வனாந்திரத்துல அவன் தாக்குகிறதை நம்ம வாசித்தோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம அதை வாசித்தோம். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அறிந்த, நீங்க பல நாட்கள் நீங்க படித்த காரியங்கள், நல்லராய் அறிந்த காரியங்கள் தான். அப்ப மோசே என்ன பண்ணுகிறார், யோசுவா இடத்துல சொல்றார், நீ என்ன பண்ணு, யுத்தத்துக்கு உண்டான காரியங்களை ஆயத்தம் பண்ணி யுத்தம் செய்ய போகிறாங்க. அப்ப எப்பப்பெல்லாம் மோசையினுடைய கை உயர்ந்திருந்ததோ அப்பெல்லாம் வெற்றி பெற்றாங்க. மோசையினுடைய கை எப்பப்பெல்லாம் தாழ்ந்திருந்ததோ அப்ப அவங்க ஒரு பின்னடைவை சந்தித்தாங்க. அதற்கு பின்பாக முழுமையுமாய் இந்த அமலேக்கு என்ன பண்றாங்க, வெற்றி பெறுகிறதை நம்ம பார்த்து, அதை ஆண்டவர் அதை எழுத சொல்லி சொல்ற எல்லா காரியங்களும் இப்ப நம்ம வாசிப்போம். அப்ப இந்த அமலேக்கு இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுகிற காரியத்தை நம்ம எல்லாமே பார்த்தோம். இந்த அமலேக்கிய ஆவி என்னென்னலாம் செய்யும், இந்த அமலேக்கிய ஆவி என்னென்னலாம் பண்ணும்? முதலாவது காரியம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ல இருந்து வாசிப்போம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, போதும். அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து, முதல் காரியம், இந்த அமலேக்கிய ஆவி தேவனுக்கு பயப்படாத ஒருத்தன். அல்லேலூயா. இந்த அமலேக்கிய ஆவி என்ன பண்ணுவான், விசுவாச ஜனங்களுக்குள்ளாக, ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளாக தேவ பயத்தை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை முற்றிலுமாய் எடுத்து போடக்கூடிய ஒருத்தன். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சபையில கூட்டம் இல்லை? இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பதில்லை? இன்னைக்கு ஏன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய விசுவாச ஜனங்களுக்குள்ளாக இல்லை? இன்னைக்கு ஏன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாலிபருக்குள்ளாகவும் நம்முடைய விசுவாசி ஜனங்களுக்குள்ளாக இல்லை? இந்த அமலேக்கிய ஆவி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவன் முற்றிலுமாய் எடுத்து போடக்கூடியவன். அல்லேலூயா. இந்த அமலேக்கிய ஆவி தேவனுக்கு பயப்படாத ஒரு, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து. ஒருவன் தேவனுக்கு பயப்படணும், அவன் என்ன செய்யணும்? பொதுவாய் ஒரு தேவன், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தேவனுக்கு பயப்பட, ஆண்டவருக்கு பயப்படணும், அவன் என்ன செய்யணும்?
அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிய வேண்டும். அதுலயும் தேவன் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நன்றாய் நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, did not choose to fear God. அவங்க என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளல. இன்னும் நீங்க பிரசங்கி புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல அவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுதல் என்றால் அவருடைய கற்பனைகளின் வழி கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுதல் என்றால் அவர் கற்பனைகளின்படி கை கொள்ளுதல். ஆமென். எல்லாத்துக்கும் தெரிந்த சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நம்ம அப்படியாய் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் 112:1 கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய வசனங்கள் சங்கீதங்களை சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். சங்கீதம் 119:63 நம்ம வாசிக்கலாம். ஆனா தேவன் இதுக்கு முன்பாக மோசே மூலமாக தெளிவாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்ன ஒரு காரியம் நம்ம வாசிக்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசே மூலமாய் சொன்ன முதல் காரியங்கள்ல இது ஒரு காரியம், முதன்மையான காரியங்கள் இது ஒரு காரியம். 6ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் கூட வாசிப்போமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும்படி ஒரு அடிப்படை சத்தியத்தை ஆண்டவர் அன்னைக்கு மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். நீ உயிரோடு நீடித்த நாட்கள் வாழ வேண்டுமா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பண்ணு, பயந்து உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நீனும் உன் குமாரனும் குமாரத்தி விதைக்கப்பட்ட எல்லா கற்பனைகளை கட்டளைகளை என்ன பண்ணு, நீ கை கொள்ளு. இதை செய்தா நீ என்ன பண்ற, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை நான் என்ன பண்ணுவேன், நான் அறிந்து கொள்ளுவேன். அப்ப தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய கற்பனைகளின்படி நம்ம கீழ்ப்படுகிறது. அதுதான் தேவனுக்கு பயப்படுறது. அதுதான் இங்க வேத வசனமும் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 2-3 வசனங்களையும் கூட நம்ம வாசிக்கலாம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஆமென். நீங்க 6 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலே கேள் என்று ஆண்டவர் இந்த ஷம்மாயினுடைய வசனங்களே சொல்லுகிறார். நம்மளே சொல்லியிருக்கிறேன், ஷம்மா என்றால் செவி கொடுப்பது, அதன்படி செய்வதுதான் இந்த ஷம்மாவினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கடைசி பாருங்க, அவைகளுக்கு நீ செவி கொடுத்து அவைகளின்படி என்ன பண்ணுவா, நீ செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? என் கட்டளைகளை வார்த்தைகளை முதல்ல கேள், அதை நீ செவி கொடு. செவி கொடுத்து என்ன பண்ணு, அதை உன் வாழ்க்கையில என்ன பண்ணு, அப்பியாசி, அதன்படி உன் வாழ்க்கையில செய். இதை நீ செய்தாலே என்ன பண்ற, எனக்கு நீ பயந்து நடக்கிற என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். உனக்கு தேவையான சுதந்திரத்தை நான் என்ன பண்ணுகிறேன், நான் வைத்திருக்கிறேன். உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்துட்டு அதை நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்வ. ஆனா அதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, நீ தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். கொஞ்ச நாட்கள் கிடையாது, நீ வாழ்ற வரைக்கும், உன் மரணம் உண்டாகிற வரைக்கும் நீ என்னதான் பண்ணணும், நீ என்ன பண்ணணும், எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ செய்யணும். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கும் விடுத்ததான கட்டளை. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் நமக்குமே ஆண்டவர் கொடுத்ததான கட்டளைகள் இதுதான். தேவனுக்கு பயப்படுதல் அவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அதுதான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறதான வாழ்க்கை. அல்லேலூயா. இப்ப இந்த அமலேக் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன். அப்ப ஒவ்வொருத்தரும் வேத வசனத்தின்படி வாழாத ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யார் கிரியை செய்கிறா?
இந்த அமலேக்கிய ஆவி கிரியை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதத்தை படிக்க விடாமல், வேதத்தின்படி நடக்க விடாமல், தேவ ஆலயத்துக்கு வர விடாமல், தேவனுடைய காரியங்களை முதன்மை செலுத்த விடாமல் பண்ணக்கூடியவன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய தூண்டுகிறவன் இந்த அமலேக்கியன். அல்லேலூயா. இந்த அமலேக்கிய ஆவி, அவனுக்கு பயமே கிடையாது. இன்னும் தாவீது தெளிவாய் சொல்லுகிறார். சங்கீதம் 36ஆம் சங்கீதத்துல 36ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல கூட பாருங்களேன், அவருடைய பேச்சு எப்படி இருக்கு. 36, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அல்லேலூயா. இதையே இங்கே ரோமர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றார். 3ஆம் அதிகாரம் 18ல இந்த சங்கீதத்தில் உள்ள வசனத்தை அவர் திரும்பி அங்க கோடிட்டு காட்டுறார். ரோமர் 3:18 கூட அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வம் பயமில்லை என்று எழுதி இருக்கிறதே. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வம் பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அமலேக்கு தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜனக்கூட்டம், தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்காத ஒரு ஜனக்கூட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவி என்ன பண்ணுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலேயும் என்ன பண்ணுகிறது, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 38ல இருந்து கூட வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை வேவு பார்க்க போறாங்க. வேவு பார்க்க போயிட்டு மீண்டும் 2 பேர் தான் மீண்டும் திரும்பி வராங்க. யார் யார் திரும்பி வரா? ஒன்று யோசுவா, இன்னொன்னு காலேப். 2 பேர் மட்டும் தான் உயிரோடு திரும்பி வராங்க. இந்த செய்தியை இப்ப மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. அப்ப மோசே அவங்களுக்கு எஜமான், அதாவது அவங்களுக்கு தலைவராய் இருந்த மோசே சொல்றாரு, நீங்க இப்படி கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறது என்ன? அவருடைய வார்த்தையை நீங்க மீறுகிறது என்ன? ஏன் இப்படி செய்றீங்க? அப்படி நீங்க செய்தீங்கன்னா என்ன உண்டாகும்? தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கியரும் கானானியரும் ஆகிய உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின் வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். அப்ப மோசே எச்சரிக்கிறார். ஒரு தேவ மனிதனாய் தேவனுடைய ஸ்தானத்துல என்ன பண்ணுகிறார்? எச்சரிக்கிறார். அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்க? ஒரு பட்டயத்தை எடுத்து உன்னை வீழ்த்த வருவாங்க, நீ என்ன பண்ணிடாத, தேவனுடைய கட்டளைகளை மீறி என்ன பண்ணிடாத, நடந்துராத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் கேட்கிறாங்களா? வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்க என்ன நடந்தது. இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்க? வந்து அந்த மோசையினுடைய வார்த்தைகளை கேட்காமல், மோசே மூலமாய் பேசுகிறார். தேவனுடைய கட்டளைகளின்படி நீ கீழ்ப்படியாது என்ன? ஏன் இப்படி செய்றீங்க? பாருங்க, பல நேரங்கள்ல நம்முடைய சபைகளையும் சரி, வெளியில நம்ம கேட்கிற சத்தியங்களும் சரி, பல நேரங்கள் ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட பேசின போதும் கூட, பல நேரங்கள் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படியாமல், தெய்வ பயம் இல்லாமல் நம்ம நடந்ததுனால பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? தோத்து போய் விட்டோம். பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? வீழ்ச்சி அடைந்து விட்டோம். பாருங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்தது. மோசேக்கு மூலமாய் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீங்க போனீங்கன்னா அமலேக்கியர் உங்களை சும்மா விட மாட்டாங்க என்று சொல்லி, அதே போல அவங்க போனாங்க. அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? அவளை முறியடித்து அவளை ஓரமட்டும் துரத்தினார்கள். இப்ப பாருங்க, எப்பயுமே முதலாவது காரியம், இந்த அமலேக்கிய ஆவி என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள இருக்கிறதான தேவ பயத்தை முழுமையுமாக என்ன பண்ணும்?
எடுத்து போடும். தேவனுக்கிட்ட சேர விடாமல், தேவனுடைய காரியங்களை செயல்பட விடாமல் அமலேக்கிய ஆவி தேவ பயம் இல்லாமையே என்ன பண்ணும்? நம்முடைய இருதயங்களுக்குள்ளாய் கொண்டு வரும். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. முதலாவது ராஜா இஸ்ரவேலுக்கு வரார். 1 சாமுவேல தான் நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அதுக்கு முன்னாடி ராஜா கிடையாது. முதலாவது ராஜாவாக சவுல் வருகிறார். அதை சாமுவேல் என்ன பண்றார்? அவர் அபிஷேகம் பண்ணுவதற்காக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அப்ப முதலாவது ராஜாவுக்கு எடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஆனா சொல்லுகிற வார்த்தை பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை பாருங்க. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. பாருங்க, முதலாவது ராஜா, இப்பதான் முதலாவது இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜா. ஃபர்ஸ்ட் மிஷன், முதல் கையெழுத்து மாதிரி முதல் காரியமே ராஜாவுக்கு என்னதான் அசைன்மெண்ட்? என்னதான்? நீ அமலேக்கை போய் என்ன பண்ணு? மடங்கடி. ஏன்? அதை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல அதுக்குண்டான காரியங்கள் இருக்குது. உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா, தேவ பயமற்றவன் சொல்லி. அதற்கு அடுத்து வாசிங்க, 18-19 வசனங்களை வாசிப்போம். நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த அமலேக்கிய ஆவி எப்பயுமே தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் நிற்பான். முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? இந்த அமலேக்கிய ஆவி தேவன் மேல உள்ள பயத்தை எடுத்து போடுவான். தேவனுக்கு பயப்படுற பயத்தை முற்றிலுமா என்ன பண்ணுவான்? நம்மளை விட்டு எடுத்து போடுவான். இரண்டாவது காரியம், he stands against the plans of God. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான உன்னதமான திட்டங்களை, உன்னதமான காரியங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவான்? அவை நின்று காரியங்களை செயல்படுத்துவான். பாருங்க, இஸ்ரேல் ஜனத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு திட்டம் என்ன? உன்னதமான திட்டம் என்ன? உங்களுக்காக ஒரு கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவங்களை அங்க போக விடாமல், செயல்பட விடாமல், அதை சுதந்திரித்துக் கொள்ள விடாமல் என்ன பண்றா? 18ஆம் வசனத்துல பாருங்க, அவங்க சோர்ந்து போய், அவங்க இளைந்து போய் இருக்கிற சூழ்நிலையில உன் பாளைய வாசிப்போம். 18 கூட வாசிப்போம். இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து. பலவீனன் எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? இந்த அமலேக்கு முழுமையுமாய் வெட்டி சாய்த்து விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுள்ள பலவீனமாய் இருந்து எல்லாரையும் வெட்டி சாய்த்து விட்டான். இந்த அமலேக்குடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த அமலேக்கு ஆவியினுடைய திட்டம் என்ன தெரியுமா? எப்பயுமே ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அதை நோக்கி நம்ம பொறுமையாக நம்ம நிதானமாக போய்கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயம் நம்ம சோர்ந்து போவோமே, ஆனால் அவன் உள்ள என்ன பண்ணுவான்? அந்த திட்டங்களை முற்றிலுமாய் அதை சீர்குலைக்க செய்யக்கூடியவன் அமலேக். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பிசாசானவனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனா இந்த சகல ஜனங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும், இந்த சகல ஜனங்களினுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், அவனுடைய தலை நசுக்கப்படும், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்னா அவன் ஒன்றுமில்லாமல் போவான் என்பதை அறிந்துதான் பல்வேறு கால சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய தெய்வீக சித்தத்தை செயல்பட விடாமல் என்ன பண்ணான்? இந்த பிசாசானவன் செய்தான். இந்த அமலேக்கிய ஆவியும் அதே காரியத்தை தான் அவன் செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள போக விடாமல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான திட்டத்தை செயல்படுத்த விடாமல், அதை சுதந்திரித்துக் கொள்ள விடாமல் என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியவன். அல்லேலூயா.
உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டதான ஒரு ஜனம், ஆண்டவர் முன்குறித்ததான ஒரு ஜனம் நம்ம இஸ்ரவேல் ஜனம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்டதான ஒரு 3 காரியம். ஒரு பரிசுத்த ஜனம், அடுத்து 2வது காரியம் என்ன? பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களையும் ஒரு மேன்மையான ஜனமாய் வைத்திருக்கிறார். அப்புறம் தெரிந்து கொண்ட ஜனமாய் வைத்திருக்கிறார். இந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 3 விதமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜனமாக, முழு பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அறிந்த ஜனமாக, அது தெரிந்து கொண்ட ஜனமாக ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருக்கிறார். இப்ப அதை என்ன பண்ணணும்? இவன் சீர்குலைக்க வேண்டும். அதை என்ன பண்ணணும்? அதை முற்றிலுமாய் செயலிழக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அமலேக்கு ஆவி என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குகிறதை, அவனோடு யுத்தம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 3வது காரியமாக, முதலாவது காரியம் சொன்ன இந்த அமலேக்கி ஆவி தேவ பயம் இல்லாதவன். அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? தேவ பயத்தை முழுமையுமாக எடுத்து போடுவான் என்று சொல்லி பார்த்தோம். 2வது காரியம், தேவனுடைய திட்டத்தை செயல்பட விடாமல் செய்யக்கூடியவன், தேவனுடைய திட்டத்திற்கு எப்பயுமே எதிர்த்து நிற்கக்கூடியவன், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான எல்லா நோக்கங்களையும் திட்டத்தையும் சீர்குலைக்கிறவன். அவனை இந்த அமலேக்கிய ஆவி அப்படிப்பட்டவன். 3வது காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அல்லேலூயா. அடுத்து இந்த அமலேக்கிய ஆவி என்ன பண்ணுவான்? 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன பண்ணுவான்? எல்லா வைத்திருக்கிறதான விதை விதைக்கும் போது, இன்னும் ஆங்கில வேதாந்தத்துல whenever they planted crops, எப்பப்பெல்லாம் விவசாயம் செய்தாங்களோ, எப்பப்பெல்லாம் அவங்க அறுவடை செய்ய வந்தாங்களோ, அந்தந்த நேரங்கள்லாம் வந்து முழுமையுமாய் அழித்து போட்டு விடுவான். இஸ்ரவேல் விதை விதைத்து போத எல்லாம் மீதியான அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்க? கிழக்கத்தி புத்திரர்கள் விரோதமாய் எழும்பி வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கினாங்க. இப்ப நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, இப்ப நம்ம பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா? காசா இஸ்ரேல் முதல் எங்க வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. 4ஆம் அதிகாரம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, இஸ்ரேல் மட்டும் இல்ல, காசாவின் எல்லை மட்டும் போய் என்ன பண்ணுகிறான்? இருந்த எல்லா விளைச்சலையும் கெடுக்கக்கூடியவன். எதை காட்டுது? இந்த அமலேக்கிய ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை கெடுக்கக்கூடியவன், நம்முடைய வைத்திருக்கிறதான ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை கெடுக்கக்கூடியவன், நம்ம விதைக்கிறதான விதைகளை கெடுக்கக்கூடியவன் இந்த அமலேக். தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனங்கள்ல. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளியைகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். வெட்டுக்கிளியை போல வருவாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. வெட்டுக்கிளி எப்படி வரும் நீங்க பார்த்திருப்பீங்க. அது வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல், ஒரு விளைச்சல் இல்லாத வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணிடும்? முற்றிலுமாய் அழித்து விட்டு போகும். ஆண்டவர் எகிப்து விரோதமாக எழுப்பினதான வாதைகள்ல நம்ம பார்க்கிறோம். முற்றிலுமாய் அவனுடைய தானிய விளைச்சல் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஓமையாய் சொல்லப்படுகிறது, இந்த அமலேக்கியர்கள் வெட்டுக்கிளியைகளை போல திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்கள் எண்ண முடியாத அளவுக்கு வரும். விதமாய் பிரகாரமாய் வந்து என்ன பண்ணுவாங்க? தேசத்தை முழுமையாக சூறையாடி கொண்டு போவாங்க. இதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். பாருங்க, பேரீச்ச மரங்களின் பட்டணங்களையும் என்ன பண்ண? அப்ப தியானங்கள், பேரீச்ச மரங்கள், அவங்க விதைக்கிறதான ஒவ்வொரு
whenever they planted crops, எப்பப்பெல்லாம் அவங்க விதைத்தாங்களோ, எப்பப்பெல்லாம் அவங்க அறுவடை செய்ய ஆரம்பித்தாங்களோ அவன் வந்துடுவான். வந்து முழுமையுமாய், யோசித்து பாருங்க, முழுமையுமாய் அவன் வெட்டுக்கிளிகளை போல அழித்து விட்டு போனான். இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ண முடியும்? இஸ்ரவேல் ஜனம் எப்படி சாப்பிட முடியும்? அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு எப்படி போஷிக்க முடியும்? அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த அமலேக்கு கொண்டு போகிறான் பாருங்க. இது இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் மட்டும் இல்லாமல் இது எது வரைக்கும் தொடர்ந்து கொண்டே வருது பாத்தீங்கன்னா, தாவீதினுடைய நாட்கள் நீங்க போகும்போது, தாவீதினுடைய நாட்கள்ல 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 1 சாமுவேல். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று விடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இன்னைக்கு நீங்க வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு போகிற, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான நன்மைகளா இருக்கட்டும், அதை திருடுகிற, அதை கொள்ளையடிக்கிற, அதை முற்றிலுமாய் அழித்து போடுகிறவன் தான் யாரு? இந்த அமலேக்கிய ஆவி. அல்லேலூயா. பாருங்க, தாவீது அவன் காரியங்கள் நீங்க தொடர்ந்து நீங்க முந்தின அதிகாரங்கள்லாம் அவன் வாசிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி சிக்லாத்துக்கு வரான். அப்படி வரும்போது வருவதற்குள்ளாகவே என்ன நடக்குது? இங்க அமலேக்கியர்கள் வந்து 1ஆம் வசனத்துல வாசிக்கிற அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்றாங்க? முழுமையுமாய் சிக்லாத் என்ன பண்றாங்க? அதை கொள்ளையடித்தது மட்டும் கிடையாது, அதை அக்கினியினால் என்ன பண்றாங்க? சுட்டெரித்து தீக்கரையாய் மாற்றி போடுகிறார்கள். முற்றிலுமாய் அழித்து போடுகிறான். சரி, அழித்து போட்டது மட்டும் கிடையாது, பெண்களை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றான்? சிறைபிடித்து கொண்டு போகிறான். அப்ப பாருங்க, ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை சீர்குலைக்கிறவன், அதை முற்றிலுமாய் நாசக்கரையாக்குகிறவன், அதை முற்றிலுமாய் வெறுமையாக்குகிறவன் இந்த அமலேக்கு. அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம் நான் சொன்னேன், அமலேக்கியர்கள் தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நாட்கள்ல இருந்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே நம்ம வருகிறோம். ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். பயம் இல்லாதவனாய் இருந்தான். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பயமில்லாத சுவாபம் வருகிறது. தேவ பயமற்றவர்களாய் மாறுகிறார்கள். அடுத்து தேவனுடைய திட்டத்தை செயல்பட விடாமல், தேவன் என்னென்னலாம் உனக்கு வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், எப்பப்பெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் எதிரியாய் நிற்கிறவன், அதை குறுக்கடிக்கிறவன். மூன்றாவது காரியம், தேவன் தருகிறதான ஆசீர்வாதங்களை, தேவன் தருகிறதான விளைச்சல்களை, தேவன் தருகிறதான நன்மைகளை, கனிகளை அதை அனுபவிக்க விடாமல் அதை சீர்குலைக்கிறவன், அதை முற்றிலுமாய் சுட்டெரித்து போடுகிறவன். நீங்க பல நேரங்கள்ல நினைத்திருக்கலாம், எவ்வளவுதான் விதைத்தாலும், எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அதை கனிகளை என்ன பண்ண முடியல, அதை பார்க்க முடியல. அதை கனிகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அதன் கையை விட்டு போகிறது, இல்லாட்டி அது முற்றிலுமாய் என்னை விட்டு கொள்ளையடித்து போகிறது என்று நீங்கள் பறைமுறை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன பண்ணப்படுது? அமலேக்கிய ஆவிகள் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். இந்த நாலாவது காரியத்துக்குள்ளாக போவோம். நாலாவது காரியம், எஸ்தருடைய நாட்களுக்கு பார்க்கும்போது, எஸ்தருடைய நாட்கள்ல பார்க்கும்போது, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அல்லேலூயா. இதுல ஆமானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். இந்த ஆமான் பக்கத்துல என்ன போட்டிருக்கு? ஆகாகியனாகிய ஆமான் என்று போடப்பட்டிருக்கு. ஆகாகியனா அது ஒரு கோத்திரமாக, அது ஒரு ஜனக்கூட்டமாக சொல்லப்படுகிறது.
நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அல்லேலூயா. இந்த ஆகாகியன் என்று சொல்லப்படுகிறதான இந்த சந்ததி கூட்டம் எந்த சந்ததி கூட்டம் என்று பார்த்தோமே ஆனால் இது அமலேக்கினுடைய கூட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்த மீண்டும் 10ஆம் வசனத்தை கூட பாருங்களேன். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். 10ஆம் வசனமா 3:10. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியன் ஆகிய அமெத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். பாருங்க, மீண்டும் அந்த ஆகாகியன் ஆகிய ஆமான் என்று சொல்லப்படுகிறது. இந்த அமலேக்கின் கூட்டத்துல ஒருத்தன் தான் என்னது, இந்த ஆகாகியன். இன்னும் சொல்ல போனா இந்த ஆமான் தான் கடைசி அமலேக் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அந்த கோத்திரத்தினுடைய ஒரு கூட்டமாய் தான் இந்த ஆகாகிய கூட்டமாய் இருக்கு. அப்ப சொல்ல போனா இது அமலேக், ஆமான் ஒரு அமலேக். இந்த அமலேக்கின் ஆவி என்ன, இந்த அமலேக்கின் நோக்கம் என்ன? இங்க எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அல்லேலூயா. யூதர்களை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆமான், இந்த அமலேக்கிய ஆவி என்ன கிரியை செய்கிறது? அடுத்து மொத்தமா இந்த யூதர்களையே அழிப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களையே அழிப்பதற்கு இந்த ஆவி கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இது அப்ப மட்டும் கிரியை செய்யல, இந்த ஆமான் தான் இப்ப ஹமாஸ் தீவிரவாதிகளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த அதே அமலேக்கிய ஆவி இப்ப என்ன பண்ணுகிறது? இஸ்ரேல் ஜனம் இருக்கக்கூடாது, இந்த யூதர்கள் இருக்கக்கூடாது, இந்த யூத சந்ததி வாழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லி அங்க கிரியை செய்ய, அந்த நாட்கள்ல கிரியை செய்த அதே வல்லமை, அதே ஆவி இத்தனை ஆண்டுகள் பிறகும் இன்று தீவிரவாத அமைப்புகள் மூலமாக இதே ஆவி என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நோக்கத்தை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வேரோடு அழிக்க வேண்டும். ஹமாஸினுடைய நோக்கம் என்ன? யூதர்கள் இல்லாத தேசமாய் மாற்ற வேண்டும். பாருங்க, இந்த ஆவிகள் எல்லாமே இப்ப வரைக்கும் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கு. இந்த அமலேக்கிய வல்லமைகள், இந்த அமலேக்கிய ஆவி, அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய திட்டங்கள் எல்லாம் இன்று நாள் முழுவதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இது பல்வேறு அரபிய நாடுகள் மத்தியிலும் பல்வேறு யூத ஜனங்களுடைய, நல்லா ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, இப்ப இஸ்ரேலை தாக்குவது இஸ்ரேல் மேல ஒரு வெறுப்பு கிடையாது, யூத ஜனங்கள் மேல உள்ள வெறுப்புனாலதான் இஸ்ரேலை அவங்க அடிக்கிறாங்க. யூத ஜனங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும். எப்படி ஆமானுக்கு அந்த நோக்கம் இருந்ததோ, ஆமான் எப்படி அதை செய்து முடிக்கணும்னு நினைத்தானோ, அதே தான் இன்னைக்கு ஹமாஸும் செய்ய நினைக்கிறது. இன்னும் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கூட வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 24ல ஆகாகியன், அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எண்ணப்பட்ட சீட்டை போட்டு வித்தான். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஹமாஸினுடைய வார்த்தைகள் என்ன? இஸ்ரவேலை வேரோடு நிர்மூலமாக்கணும், இஸ்ரேலை வேரோடு அழிக்க வேண்டும்.
அப்ப இதே இந்த அமலேக்கிய வல்லமைகள் நாலாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை, யூத ஜனத்தை அழிப்பதுதான் அவனுடைய ஒரே குறிக்கோள். இந்த ஆவி அதுதான் கிரியேட் செய்யும். இந்த ஆவி என்ன பண்ணும்? இஸ்ரேல் ஜனங்களை அழிப்பதற்காக, யூத ஜனங்களை அழிப்பதற்காக, ஆண்டவரை தெரிந்தெடுத்துக் கொண்ட ஜனத்தை அழிப்பதற்காக அவன் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இஸ்ரேல் என்று சொல்லும் போது இஸ்ரேல் தேசம் மட்டும் கிடையாது, நீங்களும் நானும் என்னதான்? இஸ்ரேல் தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எடுத்து போடுவான். தேவனுக்கு திட்டங்கள்ல எதிராய் நிற்பான். மூன்றாவது காரியமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை அழித்து போடுவான். நான்காவது யூதர்களை, ஜனத்தையே அழித்து போடுகிறவனாய் அவன் கிரியை செய்வான். கடைசியாக ஐந்தாவது காரியமாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நம்ம வந்துருவோம். நம்ம மைய பகுதிக்கு வந்து, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. அடுத்து கடைசி காரியம் என்ன அப்படின்னா, இந்த அமலேக்கு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் நிற்கிறவன். அல்லேலூயா. இந்த அமலேக்கு ஆவி எப்படிப்பட்ட ஆவி? மனிதனிடத்துல மட்டும் இல்ல, கர்த்தருக்கே விரோதமாய், தேவனுக்கே விரோதமாய் நிற்கக்கூடியவன் இந்த அமலேக்கு. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இதற்கு முன்னாடி பாருங்க, எந்த இடத்துல ஆண்டவர் நேரடியாய் போய் நான் யுத்தம் செய்வேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தைகளை இங்க நம்ம பார்க்கிறோம், தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்நாள் வரைக்கும் இந்நாள், நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்நாள் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் அவனுடைய அந்த அமலேக்கிய ஆவி எழும்பும் போதெல்லாம் ஆண்டவர் அவனை விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் யெகோவா நிசி. அல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனம் தான் வாசித்தேன். முந்தின வசனத்தை இப்ப வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த அமலேக்கிய ஆவிகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது தான் யாரு? யெகோவா நிசி. அல்லேலூயா. அவனுடைய கிரியைகள், அவனுடைய திட்டங்கள் என்னென்னலாம் அவன் செய்கிறானோ அதற்கு விரோதமாக அதை கிரியை செய்த வெற்றி பெறுகிற தேவன் மாத்திரம் அல்ல, அதுல ஜெயக்கொடியை நாட்டுகிறதான தேவன் அவர். அல்லேலூயா. ஜெயக்கொடியை நாட்டுகிறதான தேவன். பாருங்க, யெகோவா நிசி என்றால் என்ன? யெகோவா என்றால் நீங்க நன்றாய் அறிந்திருப்பீங்க, அது நம்முடைய யெகோவா தேவனை குறிக்கிறது, பிதாவை குறிக்கிறது, யாவையை குறிக்கிறது. யெகோவா தேவனை குறிக்கிறது. நிசி என்றால் கொடி, இல்லாட்டி என்னுடைய அடைக்கலம், மை ரெஃப்யூஜ், மை பேனர். இன்னும் சொல்ல போனா என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய ஜெயம், அதுதான் நிசி. அல்லேலூயா. தேவனே என்னுடைய பாதுகாப்பு, தேவனே என்னுடைய ஜெயம், தேவனே என்னுடைய வெற்றியா இருக்கிறார், தேவனே என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார். இதுதான் சொல்றோம் யெகோவா நிசி என்று சொல்லுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை கூட, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா. இப்ப முதலாவது காரியம் நான் சொன்னேன், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை என்ன பண்ண மாட்டான்? அவன் உண்டு பண்ண மாட்டான். தேவனுக்கு மேல பயப்படுகிற பயத்தை முற்றிலுமா எடுத்து போடுவான்னு நான் சொன்னேன். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறதா என்ன? அவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறதே தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னேன். அப்ப இந்த வசனம் பாருங்க, சங்கீதம் 60:4, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீர்? ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா. அப்ப யார் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சத்தியத்தின் படி நடக்கிறாங்களோ, யெகோவா நிசி இந்த ஜெய கொடி என்ன பண்ணுவார்? ஏற்றுவார், கொடியை ஏற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அமலேக்கிய ஆவி அவன் என்ன பண்ணலாம்? தேவனுக்கு விரோதமாக தேவ பயமின்மையை கொண்டு வரலாம். ஜனங்களை சபைக்கு வரவிடாமல் பாவங்களை செய்ய வைத்து தேவனுக்கு உண்டான பயத்தை முற்றிலுமா எடுத்து போடலாம்.
ஆனால் உண்மையாய் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தேவன் பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஜெயக்கொடியை அவர் ஏற்றுவார். அல்லேலூயா. அதுதான் யெகோவா நிசி. அவர்தான் யெகோவா நிசியா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஜனங்களுக்கு ஒரு கொடியை நிற்கும், கொடியாக நிற்கும் ஈசாயின் வேர். யார் இந்த ஈசாயின் வேர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடியாக நிற்பார். ஆமென். நீங்க வேதாகமத்துல ஒரு முறைதான் யெகோவா நிசி என்று வந்திருக்கிறார். இந்த அந்த யாத்திராமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் யெகோவா நிசின்னு வந்திருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஜெயம், இயேசு கிறிஸ்து தான் கொடியாக இருக்கிறார் என்கிறதான அந்த மைய அந்த பொருள் தொடர்ந்து பல இடங்கள்ல வருகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜெயக்கொடியாக இருக்கிறார். அல்லேலூயா. 12ஆம் வசனத்திலையும் கூட வாசிக்கலாம். அதே அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். பாருங்க, இரண்டாவது காரியம் அவன் என்ன பண்ணா? ஜனங்கள் யார் யாரெல்லாம் நம்ம வாசித்தோம், யார் யாரெல்லாம் நொந்து போய் உலர்ந்து போயிருந்தாங்களோ எல்லாரும் என்ன பண்ணா? அவன் வெட்டி சாய்த்தான் என்று வாசிப்போம். பலவீனப்பட்டவர்கள் எல்லாத்தையும் வெட்டி சாய்த்தான் என்று வாசிப்போம். சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் அவன் முறியடித்தான் என்று வாசித்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் பாருங்க, ஜாதிக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து என்ன பண்ணுகிறார்? அவங்களை எல்லாம் யார் யாரெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் துரத்தப்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த அமலேக்கிய ஆவியின் மூலமாக ஆண்டவருடைய திட்டங்களுக்கு உள்ள போக முடியாமல் சிக்கி தவித்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 4 திசைகளை அவங்களை ஒரு மனமாய் கூட்டி ஒரு கொடியை ஏற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். ஒரு யெகோவா நிசியாய் ஆண்டவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் என்னென்னலாம் தீங்கு செய்ய நினைக்கிறானோ, அந்த ஆவி என்னென்னலாம் கிரியை செய்ய நினைக்கிறதோ, நமக்கு இருக்கிற ஒரே நாமம் யெகோவா நிசி. யெகோவா நிசி, அது ஒரு நாமம் போதும். அவன் என்னென்னலாம் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும், என்னென்னலாம் நமக்கு விரோதமாய் அவன் தீங்கு செய்ய நினைத்தாலும், யெகோவா நிசி என்கிற ஒரு நாமத்தினால அவர் நமக்கு ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் போது, சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பினால், இன்னும் சொல்ல போனா டெலிவரன்ஸ், உங்க மீட்பினால நாங்கள் மகிழ்வோம். நாங்கள் மகிழ்ந்து உடைய நாமத்துக்காக என்ன பண்ணுவோம்? தேவனுடைய நாமத்துல என்ன பண்ணுவோம்? கொடியை ஏற்றுவோம். தேவனுக்காக, தேவனுடைய நாமத்துல. எந்த நாமம்? யெகோவா நிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தை தொடர்ந்து யெகோவா நிசி என்கிற நாமம் அவர் உதவி செய்கிறவராய் நம்ம கூட அவர் எப்பயும் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம வாசித்ததான பகுதியிலேயே உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல, உபாகமம் 25ல 19ல பாருங்களேன். 25 உபாகமம் 20. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயா? 25:19. 25:19 உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாரை எல்லாம், உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது, நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா, இதை மறக்க வேண்டாம். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? அந்த அமலேக் என்ன செய்தான்? இளைப்பாற விடாம, ஆண்டவர் கொடுத்ததான காரியங்களை சுதந்திரிக்க விடாம, ஆசீர்வாதங்களை திருடினா, ஆசீர்வாதங்களை கொள்ளையடித்தான். ஆசீர்வாதம் என்ன பண்ணா? அதை சுட்டெரித்து போட்டான். ஆண்டவர் கொடுத்தத விளைச்சல் அதை அறுவடை செய்யணும் வெட்டிக்கிளியை போல வந்து தாக்கினான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் கீழ் அவன் இராதபடிக்கு அமலேக்கு என்ன பண்ணுவேன்? அழிய பண்ணுவேன். அல்லேலூயா. அதுதான் இந்த யெகோவா நிசி. இந்த யெகோவா நிசி நமக்காக யுத்தம் செய்கிறவர்.
அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. நான் முன்னாடியே சொன்னேன், முதல் ராஜா சவுல் ராஜா, இஸ்ரேலுக்கு முதல் ராஜா, அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியமே என்ன? இந்த அமலேக்க தரைமட்டமாய் அழிக்க வேண்டும். பாருங்க, நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா. 5ஆம் வசனத்துக்கு வந்துரும். 5க்கு சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரேல் விரோதமாய் எழும்பினவன் ஒருவனை ஆண்டவர் என்ன பண்ணதே கிடையாது, விட்டதே கிடையாது. இந்த அமலேக்க முற்றிலுமாய் அழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணினார்? முற்றிலுமாய் கிரியை செய்தார். அதுதான் யெகோவா நிசியா இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? தொடர்ந்து கிரியை செய்தார். கடைசியா பாருங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல வருகிறது. 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 43 வசனத்துல கூட வாசிப்போம். அமலேக்கியரில் தப்பி மீதியா இருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். தப்பினவர்களை முதற்கொண்டு என்ன பண்ணியாச்சு? மடங்கடித்து இந்நாள் வரைக்கும். அல்லேலூயா. அப்ப அமலேக்கு மரித்து விட்டான். அமலேக்கினுடைய சேனை மறைத்து விட்டது. அமலேக்கினுடைய கோத்திரங்கள் முற்றிலுமாய் அழிந்து விட்டது. ஆனால் அமலேக்கிய ஆவி இன்னும் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு இப்ப இஸ்ரேல் விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது நான் சொன்னேன். அப்ப அந்த ஆவி இஸ்ரேலுக்கு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறான்? தேவ பயம் இல்லாமல் பண்ணுகிறான். நம்முடைய தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் நிற்கிறான். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, நம்முடைய விதைச்சலுக்கு விரோதமாக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக நிற்கிறான். நம்மளை அழிப்பதற்காக அவன் துடித்து கொண்டிருக்கிறான். எல்லாமே இந்த அமலேக்கிய ஆவி கிரியைகள் செய்கிறது. அந்த நம்மளை அழிப்பதற்காக அவன் துடிக்கிறான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறான்? அவன் கையை நீட்டுகிறான். அல்லேலூயா. எல்லாம் அந்த அமலேக்கிய ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, எப்பயுமே இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஏன் பிசாசு நம்மளை தாக்குறான்? ஏன் இந்த அமலேக்கிய ஆவி ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் வருகிறது? ஏன் வருகிறான்? ஏனால் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, யெகோவா நிசி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் யெகோவா நிசியாய் இருக்கிற தேவன், ஜெயக்கொடியாய் இருக்கிற தேவன் உங்க பட்சத்துல இருந்து அவர் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நாட்கள்ல நமக்கு விரோதமாக, நமக்கு எதிரடியாக எந்த சாத்தான் கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் மாறி ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. யெகோவா நிசி ஒரு பெரிய ஒரு யுத்தத்துல ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமலேக்கிய ஆவிகள் முற்றிலுமாய் மரங்கடிக்கப்பட்டு அது வேரோடு பிடுங்கப்பட்டு பூமி கீழே இல்லாத போக மட்டும் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா.
இந்த நாளிலும் கூட, இந்த காலை வேளையிலும் கூட இந்த அமலேக்கிய ஆவி மத்தியில கிரியை செய்யுமே ஆனால் எகோவா நிஷி என்கிற அந்த நாமத்தின் மூலமாக அவனை முற்றிலுமாய் நம்ம மடங்கடிக்க போகிறோம். அவன் முற்றிலுமாய் அவன் தலையை நசுக்க போகிறோம். அவன் பூமியில இல்லாத அளவுக்கு அவன் முழுமையுமாய் அவனை வெட்டி சாய்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நாமம் தான் அந்த எகோவா நிஷி. அல்லேலூயா.